கோபால் தினம் ஒரு பார்வையில் நிப்டி இண்டெக்ஸை பற்றி பார்த்துட்டு வராங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்க சார்ட்டு நிப்டி இண்டெக்ஸ் சார்ட்டுங்க. இந்த வீடியோ வந்து ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ்க்கு மட்டும்தாங்க. நிப்டி இண்டெக்ஸ் வந்து இன்னைக்கு எங்கே க்ளோஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்துட்டு நமக்கு மார்க்கெட் வந்து 23,824 க்ளோஸ் ஆயிருக்குங்க. சரிங்களா, 824 க்ளோஸ் ஆயிருக்குங்க. இது வந்து எஸ்டர்டே க்ளோஸ் எங்கே இருக்குன்னா நமக்கு மார்க்கெட்டில் 23,102 இந்த இடத்துல க்ளோஸ் இருக்குங்க. 23,102ங்கிற ஒரு வேலையில வந்து எஸ்டர்டே க்ளோஸ் இருக்குங்க. எஸ்டர்டே க்ளோஸை கம்பேர் பண்ணப்போ மார்க்கெட் இன்னைக்கு க்ளோஸ் கம்பேர் பண்ணப்போ மார்க்கெட் வந்து ஒரு 278 பாயிண்ட் இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து டவுன்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு மார்க்கெட் வந்து ஒரு ஃபால் ஆகி க்ளோஸ் ஆயிருக்குங்க. சரிங்களா, இப்போ இன்னைக்கு க்ளோஸ் வந்து மார்க்கெட்ல 23,824 க்ளோஸ் பண்ணியிருக்கோம். எஸ்டர்டே க்ளோஸ் எங்க இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. இன்னைக்கு ஓப்பன் பிரைஸ் எங்க இருக்குன்னு பார்த்துருக்குங்க. ஓப்பன் பிரைஸ் வந்து மார்க்கெட்ல வந்து 24,071 ஓப்பன் பண்ணாங்க. க்ளோஸ் பிரைஸ் வந்து இங்க இருக்குங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் மார்க்கெட் மேல ஓப்பன் பண்ணி கீழே க்ளோஸ் பண்ணா கண்டிப்பா இது கிரீன் கேண்டில்ங்க. சரி, ரெட் கேண்டில்ங்க. அப்போ இன்னைக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்குது நமக்கு ஒரு பெரிய ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்குங்க. நம்ம எஸ்டர்டே வீடியோல டெய்லி பயாஸை பற்றி பேசி நம்ம வந்து ஒன்று சொல்லியிருந்தோம். எப்படி ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. மார்க்கெட் வந்து இது ஒரு இன்டிசிஷன் கேண்டிலா இருக்குது. மார்க்கெட் வந்து இந்த கைக்கு மேல ஓப்பன் பண்ணிச்சுன்னா அல்ட்ரா புலிஷா மேல போகும். இந்த லோ உடைச்சிச்சுன்னா மார்க்கெட் வந்து கீழே ஃபால் ஆகுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரிங்களா, அதுக்கு இல்லாம இந்த கேண்டிலை வச்சு நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா இப்படி 3 கோடு போட்டு வச்சுட்டு மார்க்கெட் வந்து கரெக்டா கீழே ஓப்பன் பண்ணா மார்க்கெட் அந்த லோக்கு கீழே ஓப்பன் பண்ணா மார்க்கெட் உள்ள மரமா போயிட்டு தான் மார்க்கெட் கீழே வருங்கன்னு சொல்லியிருந்தேன். இல்ல மார்க்கெட் அதுக்கு கையர் கை வச்சா மேல போகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கையர் கை வச்சிருந்தா. சரிங்களா, இன்னொன்னு என்ன சொல்லியிருந்தோம், மார்க்கெட் வந்து இந்த 50% ஓப்பன் ஆனா மார்க்கெட் வந்து கையை டச் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இதுக்கு மேல ஓப்பன் பண்ணா மேல போகும்னு சொல்லியிருந்தோம். சரிங்களா, இன்னொன்னு என்ன சொல்லியிருந்தோம், இந்த இடத்துல ஓப்பன் பண்ணா கீழே வந்து இப்படி போகும். இந்த மாதிரி எஸ்டர்டே இந்த கேண்டில் வச்சு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க பாருங்க, மார்க்கெட்ல நம்ம சொன்ன விஷயம் அப்படி நடந்துருக்கு பாருங்க. அவங்க என்ன பண்ணாங்க, இந்த லோக்கு கைக்கு மேல ஓப்பன் பண்ணா புள்ளி சென்டிமெண்ட் அது பண்ணல. மார்க்கெட் இந்த லோக்கு கீழே தான் மார்க்கெட் ஓப்பன் பண்ணாங்க. ஓப்பன் பண்ணோட 50% உள்ள போயிட்டு அங்க நான் லோயர் டைம் ஃப்ரேம்ல வைக்கிறப்ப உங்களுக்கு தெரியும் மார்க்கெட் எதனால ஃபால் ஆச்சுன்னு சொல்லி. அந்த இடத்துல இருந்து மார்க்கெட் மேல போக முடியாம அப்படியே ஃபால் ஆகி கீழே வந்து எடுத்துட்டாங்க. அவங்க நான் ஒரு லோவை சொல்லியிருந்தேன், அந்த லோ எடுத்தா மார்க்கெட் சென்டிமெண்ட் மாறும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அந்த லோவையும் எடுத்து மார்க்கெட் வந்து இப்போ என்ன சென்டிமெண்ட் போயிட்டாங்க, டவுன் சென்டிமெண்ட்டுக்கு போயிட்டாங்க. சரிங்களா, அப்போ நாளைக்கு என்ன நடக்கலாம் மார்க்கெட்ல. இப்போ இந்த இது வந்து இன்னைக்கு நடந்த கேண்டில நம்ம வந்து ப்ரீவியஸ் டே சொல்லியிருந்தோம் என்ன நடக்கலாங்கிற மாதிரி. அது இன்னைக்கு நடந்திருக்குங்க. நாளைக்கு இந்த டெய்லி அனலைஸ்ல வந்து நம்ம வந்து சென்டிமெண்ட் எப்படி இருக்குங்கிற பார்ப்போங்க. மார்க்கெட் இப்போ பாருங்க இந்த மாதிரி இருக்கிறாங்க. இதுல வந்து நமக்கு ப்ராபபிலிட்டி வந்து இதுல வந்து இந்த இடத்துல ஈக்குவல் ஓப்பன் பண்ணா 50% மேல போயிட்டு தான் கீழே வருவாங்க மார்க்கெட். சரிங்களா, இந்த லோக்கு கீழே ஓப்பன் பண்ணா நமக்கு வந்து மார்க்கெட் திரும்ப அந்த லோ டிகர் பண்ணிட்டு இப்படி கீழே வர வாய்ப்பு இருக்குங்க. இங்கேஸ் 50% ஓப்பன் ஆனா மார்க்கெட் இங்க இருந்தே கீழே வர வாய்ப்பு இருக்குங்க. இந்த 3 சினாரியோக்கு தான் வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த 50% மேல போனா கூட மார்க்கெட் அந்த ஹையர் டச் பண்ணிட்டு கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. இதுக்கு மேல ஓப்பன் பண்ணா அது வந்து உங்களுக்கு கேப் அப் கேப் டவுன் வந்து உங்களுக்கு டிஃபரன்ஸ் ஸ்டோரிங்க. சரிங்களா, அப்ப இதுக்கான ப்ராபபிலிட்டி அதிக வாய்ப்பு இருக்குங்க. மார்க்கெட் வந்து ஈக்குவலா ஓப்பன் பண்ணா கண்டிப்பா ஒரு 50% ரிடக்ஷன் போயிட்டு மார்க்கெட் கீழே ஃபர்தரா ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. எதுக்காக இந்த சினாரியோ சொல்றேன்னாக்கி உங்களுக்கு ரெட் கேண்டில் இருக்கிறதுனால இந்த பயாஸ்ல ஒர்க் ஆகலாங்கிற மாதிரி ஒரு சென்டிமெண்ட் இருக்குங்க. சரிங்களா, ஓகே, இப்போ வந்து டெய்லி பேஸ் வச்சு நம்ம சென்டிமெண்ட் சொல்லிட்டோங்க. எஸ்டர்டே நடந்தது வந்து கிளியரா அந்த அதே சூப்பர் அழகா ஒர்க் ஆயிருக்காங்க. அந்த அல்ட்ரா புலிஸ் போறதுக்கு ப்ராபபிலிட்டி வந்து மார்க்கெட் ஸ்டாப் பண்ணி மார்க்கெட் ஃபால் ஆயிருக்குங்க. சரிங்களா, அப்போ மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட்ல இருந்தவங்க மார்க்கெட்டா இது வந்து அப் ட்ரெண்ட்ல இருந்தாங்க. டவுன் ட்ரெண்டுக்கு போறாங்களான்னு கேட்டா அவங்க போறதுக்கு ரெடியா இருக்காங்க. இந்த லோ எடுத்த காரணத்தினால மார்க்கெட்ல இங்கே வந்து நம்ம டவுன் ட்ரெண்டுக்கு போவாங்கிற ஒரு சென்டிமெண்ட்டுக்கு வரலாங்க. ஆனா மார்க்கெட் வந்து ஒரு வேலிடான ஒரு லோ எடுக்குன்னா இங்க வந்து இதுக்கு கீழே போனாதான் நமக்கு வந்து ஒரு லோ கிடைக்கும். அப்பதான் நம்ம டவுன் ட்ரெண்ட்னு சொல்ல முடியும். பட் இந்த இடத்துல நம்ம எடுத்த ரீசனால இது ஒரு பெரிய ப்ராஃபிட் இருக்கிறதுனால நம்ம வந்து இங்கே நம்ம டவுன் ட்ரெண்டா திரும்புறாங்க, மார்க்கெட் ரிவர்சல் திரும்புறாங்கிற மாதிரி சொல்லிக்கலாம். சரிங்களா, ஒரு இண்டிசிஷன் கேண்டில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டவுன் கேண்டில் ரெட் கேண்டில் போட்டிருக்காங்க. சரிங்களா, அப்போ இந்த கேண்டில் வச்சு நம்ம பாக்குறப்போ மார்க்கெட்ல இப்போ பாருங்க ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப் ட்ரெண்ட்ல இருக்கிறாங்க, டவுன் ட்ரெண்டுக்கு மூவ்மெண்டம் ஷிஃப்ட் ஆக போற மாதிரி தெரியுதுங்கிற மாதிரி பாத்துக்கலாம். அப்புறம் ஒன் ஹவர்ல பாத்துட்டா அங்கேயும் பாருங்க ட்ரெண்ட் வந்து ரிவர்சல் ஆயிருக்கு. பாருங்க அப் ட்ரெண்ட்ல இருந்த மார்க்கெட் இந்த மாதிரி பாருங்க அப் ட்ரெண்ட்ல இருந்த மார்க்கெட் என்ன பண்ணாங்க, இந்த லோவை மார்க்கெட் எடுக்காம இருந்தா ஓகே இருந்திருக்குங்க. மேல போயிட்டு இந்த கை எடுக்க முடியாம ட்ரெண்ட் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கி நமக்கு வந்து டவுன் ட்ரெண்டுக்கு மாறிட்டாங்க. அப்போ 1 ஹவர்ல நமக்கு ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்டுக்கு மாறி இருக்காங்க. டேல வந்து நமக்கு கொஞ்சம் ஒரு கிளாரிட்டி இல்லாத மாதிரி நமக்கு ட்ரெண்ட் வச்சிருக்காங்க. சரிங்களா, அப்புறம் 5 மினிட்ஸ்ல போயிருவாங்க. இன்ட்ராடே பண்றதுக்கு நமக்கு இந்த 3 டைம் ஃப்ரேம் நம்ம பார்த்துட்டா ரொம்ப ஹெல்ப்பா இருக்குங்க. பாருங்க இன்னைக்கு இன்ட்ராடேல மார்க்கெட்டை நம்ம நேரத்துக்கு சொன்னோம். மார்க்கெட் வந்து என்ன பண்ணாங்கன்னாக்கி இந்த கையை பிரேக் பண்ண முடியாம மார்க்கெட் வந்து இதுக்குள்ளேயே மார்க்கெட் நிற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். இந்த மாதிரி பேயே நிற்கிறாங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். இந்த லோவும் நம்ம பிரேக் பண்ணல, இந்த கையை டெஸ்ட் பண்ணிட்டு இந்த லோவும் பிரேக் பண்ணலாங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். சரிங்களா, அப்ப இன்னைக்கு மார்க்கெட் என்ன பண்ணாங்க, நேற்றுக்கு க்ளோஸ் பண்ண இடத்துல இருந்து இது இப்படி நேற்றுக்கு ட்ரேட் ஆனதுங்க. இந்த எஸ்டர்டே க்ளோஸ்ல இருந்த மார்க்கெட் இந்த கேப்பை வந்து மார்க்கெட் ட்ரிகர் பண்ணாங்க. இதுதான் நம்ம வந்து அந்த கேண்டில் டெய்லி பேஸ்ல போட்டிருந்த மார்க்கெட் இங்க ஓப்பன் பண்ணா 50% போயிருவாங்கிற கான்செப்ட்ல போனாங்க. இந்த கைக்கு மேல மார்க்கெட் போயிருந்தா நமக்கு அப் சைட்ல போறதுக்கான ப்ராபிலிட்டி இருந்திருந்துங்க.
ஆனா அந்த ஹைக்கு மேல மார்க்கெட் போக முடியாம அதுல வந்து ஃபெயிலியர் ஆகி மறுபடியும் கீழே வர வந்தாங்க. கீழே வர மார்க்கெட் கீழே வர முடியாம அகைன் ஒரு ஃபுல் பேக்ல போயிட்டு இங்க இருந்தாங்க. அவங்க ஃபால் ஸ்டார்ட் ஆச்சு. இங்க இருந்து பாருங்க பெருசா வந்து இவ்வளவு பெரிய இன்பேலன்ஸ் ஒரு ஏரியா. இந்த இடம் ஸ்ட்ராங்கான பையா இருந்துச்சுங்க. நம்ம இந்த இடத்துல ஸ்ட்ராங்கான பை இருக்கிறனால மார்க்கெட் இங்க வந்துச்சுன்னா நம்ம ஒரு சின்னதா பை எதிர்பார்க்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருந்தாங்க. மார்க்கெட் என்ன பண்ணிருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல வரப்போ ஒரு சின்னதா ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு மார்க்கெட் மேல போக முடியாம ஈவன் அந்த ரியாக்ஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க பாருங்க. அந்த ஸ்ட்ரகிளுக்கு மேல போக முடியாம அங்கேயே நமக்கு வந்து மார்க்கெட் ஃபால் ஆகிட்டு திரும்ப அந்த இடத்துல வந்து ரீடெஸ்ட் எடுத்துட்டு அகைன் மறுபடியும் மார்க்கெட் ஃபால் ஆயிருக்காங்க. அப்ப நமக்கு ட்ரெண்ட் வந்து கிளியரா 5 மினிட்ஸ்ல நமக்கு வந்து டவுன் ட்ரெண்டா மாறிட்டாங்க. அப் ட்ரெண்ட்ல இருந்த மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல அழகா ஷிஃப்ட் ஆன மூவ்மெண்ட் இதாங்க. இந்த இடத்துல கிளியரா கேட்ச் பண்ணிருக்கலாம். சார்ட்டை ரீட் பண்ண ஆரம்பிச்சா கண்டிப்பா இந்த இடத்துல என்ட்ரி எடுத்து புட் என்ட்ரி எடுத்துப்பீங்க. கிளியரா பார்க்க உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த புட் என்ட்ரி எடுக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பா நம்ம வேல்யூஸும் நம்ம பிரீமியம் கால்குலேஷன் வேல்யூஸும் கரெக்டாக இன்னைக்கு மேட்ச் ஆகி ஒர்க் ஆச்சுங்க. அப்படி கரெக்டாக ஒர்க் ஆகிறப்ப இந்த என்ட்ரி எடுத்து தான் உங்களுக்கு சப்போர்ட்டா சூப்பர் ப்ராஃபிட் பண்ணிருக்கலாம் இன்னைக்கு. சரிங்களா மார்க்கெட்ல. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்க பாருங்க. நீட்டா வந்து மார்க்கெட்ல ஒரு கீழே வந்து க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா இப்போ வந்து என்னன்னா மார்க்கெட்ல பொசிஷன் பண்றதுக்கு ஆளே இல்லாம மார்க்கெட் மறுபடியும் ஷார்ட் பில்டப்புக்குள்ள போயிருக்காங்க. மார்க்கெட் 850 கீழே வந்தா மார்க்கெட்ல ஷார்ட் பில்டப் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். பழைய வீடியோல தினம் ஒரு பார்வையில பார்த்தா கண்டிப்பா உங்களுக்கு தெரியுங்க. சரிங்களா அப்போ இந்த பில்டப் வந்து 850 கீழே இருக்கிறாங்க. மார்க்கெட்ல இன்னைக்கு ஈவினிங் 7:30க்கு அப்புறம் ஈஓடிக்கு அப்புறமா நமக்கு வந்து டேட்டா வந்து நமக்கு வந்து கண்டிப்பா இது வந்து ஷார்ட் பில்டப்பா வர்றதுக்கான ப்ராபிலிட்டி அதிகம் இருக்குங்க. சரிங்களா அப்போ இது ஷார்ட் பில்டப்னா நம்ம ஒரு டவுன் ட்ரெண்ட்ல போறோங்கிறதுக்கான டேட்டாவும் சொல்றாங்க, டெக்னிக்கலும் சொல்றாங்க, ட்ரெண்டும் சொல்றாங்க. சரிங்களா அப்போ இந்த மாதிரி எல்லாமே நமக்கு வந்து மேட்ச் ஆகுதுங்க. ஓகேங்களா அப்ப நாளைக்கு நமக்கு இந்த இதை வச்சுட்டு நமக்கு பாசிட்டிவ் ஓப்பன் நெகட்டிவ் ஓப்பன் எப்படி இருக்குங்கிற மாதிரி நம்ம சொல்லிடுவோம். சரிங்களா ஷார்ட் அனலைஸ் நம்ம முடிச்சிட்டோம். அடுத்தல வந்து டேரக்டா இதுக்கு போயிருவாங்க. அப்ப நமக்கு பாசிட்டிவ் ஓப்பன்ங்கிறது நமக்கு மார்க்கெட்ல கரெக்டா நமக்கு எங்க இருக்குனாக்கி 23,862 ஒரு வேல்யூக்கு மேல வேல்யூஸ் கண்டிப்பா நீங்க நேரத்தை நோட் பண்ணிருப்பீங்க. அந்த வேல்யூஸ் படி கரெக்டா மார்க்கெட் எல்லாமே ஒர்க் ஆச்சு பார்த்துடுங்க. எந்தெந்த இடத்துல நம்ம சொன்னோமோ அந்த வேல்யூஸ் கரெக்டா மார்க்கெட் பிரேக் பண்ணி கரெக்டா அந்த இடத்துல வந்து ரியாக்ட் பண்ணாங்க. ஓகேங்களா இது வந்து பாருங்க 23,862. அதுக்கப்புறம் மேல நமக்கு ஃபர்ஸ்ட் சப்போர்ட் நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸா இருக்கிறவங்க 23,922ங்க. இதுக்கு மேல மார்க்கெட் பாசிட்டிவ் ஓப்பன் கிடைச்சா மார்க்கெட் இதுக்கான அட்டமெண்ட் நடக்குங்க. இதுக்கு மேல ஸ்டேபிளான மட்டும்தான் மார்க்கெட்டால 23,992க்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதுக்கு மேல ஸ்டேபிள் ஆச்சுன்னா மட்டும்தாங்க மார்க்கெட் 24,000 ஒரு ரவுண்ட் வேல்யூ மார்க்கெட் வந்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. சரிங்களா நம்ம நேரத்தில் இந்த ஒரு ரவுண்ட் வேல்யூ சொல்லியிருந்தோம். அந்த ரவுண்ட் வேல்யூ பிரேக் பண்ணப்போ மார்க்கெட் 23,900 வந்துருவாங்க. அதை பிரேக் பண்ணா 850 வந்துருவாங்கன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி கரெக்டா அந்த வேல்யூஸ்லாம் மார்க்கெட் கரெக்டா பிரேக் பண்ணி வந்துட்டாங்க. சரிங்களா அல்ட்ரா மூவா தான் கொடுத்தாங்க டவுன் சைட்ல. ஓகேங்களா அப்ப இது வந்து நாளைக்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம பேசிட்டு இருக்கோம். அல்லது பாசிட்டிவ் ஓப்பன் கிடைச்சுன்னா இந்த மாதிரி மேல இந்த அப்சைட்ல இந்த வேல்யூஸ்லாம் நமக்கு வந்து கண்டிப்பா ரியாக்ட் ஆகுங்க. நெகட்டிவ் ஓப்பன் கிடைச்சிச்சுன்னா மார்க்கெட்ல நமக்கு வந்து 23,812 வந்து நமக்கு நெகட்டிவ் ஓப்பனுங்க. இந்த வேல்யூஸை மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சுன்னா நமக்கு வந்து அடுத்தது எங்க கிடைக்குன்னா மார்க்கெட் 23,882 ஒரு வேல்யூக்கு மார்க்கெட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது பக்கத்துல இருக்கு. பட் இந்த வேல்யூஸ் வந்து மார்க்கெட் ரியாக்ட் பண்ணி பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்த வேல்யூஸும் நமக்கு வந்து பக்கத்துல தான் இருக்கிறாங்க. ஸோ எல்லாமே ஒரு 50 பாயிண்ட் பக்கத்துல தான் இருக்கிறாங்க. 832 இருக்காங்க. சரிங்களா இந்த ரெண்டு வேல்யூஸும் நமக்கு வந்து ஒரு முக்கியமான வேல்யூஸா இருக்கும். இந்த ரெண்டே மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணும் பட்சத்துல மார்க்கெட்ல ஒரு ஃபால் ஆகிறதுக்கு ரொம்ப அதிக ப்ராபிலிட்டி இருக்கு. 23,622 ஒரு வேல்யூக்கு போயிருவாங்க. சரிங்களா அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்ல மேஜர் சப்போர்ட் நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து 23,518ங்க. சரிங்களா இந்த வேல்யூலாம் நமக்கு டவுன் சைட்ல இருக்குங்க. இது நாளைக்கு என்ற அடையில இந்த வேல்யூஸ் வந்து நமக்கு கண்டிப்பா ஒர்க் ஆகும். நீங்க இந்த வேல்யூஸ்லாம் நோட் பண்ணி வச்சிடுங்க. நெகட்டிவ் ஓப்பன், பாசிட்டிவ் ஓப்பன், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சிடுங்க. சரிங்களா அப்ப நம்ம சார்ட் அனலைஸ் பார்த்துட்டோம், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்துட்டோம். அடுத்து நமக்கு ஆப்ஷன் பிரீமியம் நாளைக்கு எப்படி நம்ம என்ட்ரி எடுக்கலாங்கிற மாதிரி பார்ப்போம். சரிங்களா நான் டெலிட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நாளைக்கு வந்து ஆப்ஷன்ல வந்து உங்களுக்கு பிவோட் கால்குலேஷன்ஸ் படி மார்க்கெட் வந்து உங்களுக்கு 158ங்கிற வேல்யூல யார் இருக்காங்களோ அந்த வேல்யூ சைடு வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கால்காரங்க இருக்காங்களா புட்காரங்க இருக்காங்களாங்கிற 150ங்கிற வேல்யூஸ் வந்து நம்ம வந்து நோட் பண்ணிக்கலாங்க. இதுக்கப்புறம் மேல நமக்கு வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கிறவங்க வந்து 186ங்க, 214ங்க, அதுக்கப்புறமா வந்து 242ங்க. சரிங்களா இந்த வேல்யூஸ்லாம் நமக்கு வந்து அப்சைட்ல வந்து ரொம்ப முக்கியமான கீ வேல்யூஸா இருக்குங்க. கீழே பார்த்துட்டா 130ங்க, 102ங்க, ஓகேங்களா 74. சரிங்களா இந்த வேல்யூஸ்லாம் நம்ம வந்து மார்க்கெட்ல வந்து நாளைக்கு வந்து கரெக்டா பிளான் பண்ணி என்ட்ரி எடுத்தா எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் மார்க்கெட் வந்து 23,900 இந்த ரேஞ்சில் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா அப்போ அந்த டைம்ல காலையும் பாருங்க புட்டையும் பாருங்க 158 ரூபாய்க்கு மேல யார் இருக்காங்க பாருங்க. இந்த 130 ரூபாயில யார் இருக்காங்கன்னு பாருங்க. அப்ப அந்த உங்களுக்கு சப்போர்ட்ல யார் இருக்காங்கிறது தெரிஞ்சிடும், ரெசிஸ்டன்ஸ்ல யார் இருக்காங்கிறது தெரிஞ்சிடும். சரிங்களா அந்த வேல்யூஸ்ல யார் இந்த வேல்யூஸ்ல இருக்காங்கன்னு பார்த்துட்டா அதுக்கு அந்த மாதிரி மூவ் பண்ணிக்கலாங்க. இந்த வேல்யூஸ்ல மார்க்கெட் இருக்கும், அந்த வேல்யூஸ்ல மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சுன்னா அதுக்கு இந்த மாதிரி இந்த டைரக்ஷன் மாறுங்க. ஒவ்வொரு ஸ்டேக்கும் மார்க்கெட் அந்த வேல்யூஸ் தாண்டி தான் மூவ் பண்ணுவாங்க.
அப்ப நீங்க ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கும் மாற மாற அந்த வேல்யூஸ் வந்து அதை அப்ளை பண்ணுங்க. அப்படி அப்ளை பண்ணா மட்டும் தான் மார்க்கெட்டுடைய கண்டினியூட்டி உங்களுக்கு புரியும். ஒரே ஸ்ட்ரைக்லயே நம்ம வந்து மார்க்கெட்ல நின்னுட்டு இருக்க முடியாது. மார்க்கெட்ல அடுத்தடுத்த ஸ்ட்ரைக்கு போறப்போ நம்மளும் அந்த வேல்யூஸ் வந்து அதுல வந்து அப்ளை பண்றப்போ இவங்க இப்ப எங்க இருக்கிறாங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நம்ம பிரீமியத்துல எடுக்கிறோமா டிஸ்கவுண்ட் எடுக்கிறோமாங்கிறது தெரிஞ்சிருங்க. நம்ம ஆப்ஷன் பையரா இருக்கிறனால கண்டிப்பா டிஸ்கவுண்ட் எடுக்கிறதா நமக்கு நல்லதுங்க. ஒரு ஆப்ஷன் பையரா இருக்கிறவங்க அவங்க கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு என்னது சப்போர்ட்டுங்கிற ஒரு வேல்யூஸ் தான் எடுக்கணும். செல் பண்றவங்க கண்டிப்பா அவங்க வந்து ஒரு பிரீமியம்ங்கிற ஒரு வேல்யூ நமக்கு கண்டிப்பா தேவை. அப்போ அவங்க ரெசிஸ்டன்ஸ் இந்த வேல்யூ தான் எடுக்கணுங்க. அப்ப பிவோட்டுங்கிறது நீங்க ஒரு மைய பாயிண்டா வச்சுட்டு மார்க்கெட்ல இதுக்கு மேல யார் எங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சு நம்ம எடுத்துக்கலாங்க. சரிங்களா? இன்னைக்கு மார்க்கெட் கரெக்டா நம்ம எஸ்டர்டே சொன்ன அந்த 62 ரூபாங்கிற வேல்யூவா வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனது நமக்கு வந்து 24,050ங்கிற ஒரு ஓயை பேஸ் பண்ணி தான் ஓப்பன் ஆச்சு. அந்த நான் ஒரு நிமிஷம் காமிக்கிறேங்க. நீங்க பாருங்க மார்க்கெட் இதை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனது வந்து பாருங்க மார்க்கெட்ல 62 ரூபாய்க்கு அந்த சோன்ல ஓப்பன் பண்ணி மார்க்கெட் க்ளோஸ் பண்ணதே கீழே தான் க்ளோஸ் பண்ணாங்க. அப்ப இங்க க்ளோஸ் பண்ண மார்க்கெட் திரும்ப அதுக்குள்ள இருக்கிறாங்க. அந்த 60 ரூபா சோனுக்குள்ள இருக்கிறாங்க. இருந்தாலும் இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, புட்காரவங்க வந்து அந்த சோன்ல இல்ல. அவங்க வந்து என்ன பண்ணாங்க, நம்ம கீழே 32 ரூபாங்கிற ஒரு சப்போர்ட் கொடுத்துருந்தோம். அந்த 32 ரூபாய்க்கு மேலேயே மார்க்கெட்டை வச்சிருந்தாங்க. அந்த அந்த ஃபர்ஸ்ட் சோனை வந்து 32 ரூபாய்க்கு மேலே மார்க்கெட்டை வச்சிருந்தாங்க. அதுக்கு கீழே போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறம் இவங்க என்ன பண்ணாங்க, இவங்க கீழே போனதுக்கு அப்புறம் கூட மார்க்கெட்ல 24,050 புட்டு அவங்க வந்து சப்போர்ட்டுக்கும் கீழே போனதுக்கு அப்புறம் கூட இவங்க ரெசிஸ்டன்ஸா உடைக்கலங்க. 60 ரூபாய்க்கு அப்புறம் நம்ம 88 ரூபாங்கிற ஒரு வேல்யூ கொடுத்திருந்தாங்க. 88 90 ஒரு வேல்யூ கொடுத்திருந்தோம். கரெக்டா 90 ஒரு வேல்யூ கொடுத்திருந்தோம். மார்க்கெட் பாருங்க இன்னைக்கு 90 வேல்யூக்கு மேல மார்க்கெட்டால ஸ்டேபிள் ஆக முடியலங்க. அப்ப இவங்க கீழே இருக்கிறப்ப இவங்க கண்டிப்பா ஸ்டேபிள் ஆனா மட்டும் தான் மார்க்கெட்டால அப்சைடுங்கிறது கண்டினியூட்டி கிடைக்குங்க. கண்டினியூட்டா போக முடியும். போக முடியாம மறுபடியும் மார்க்கெட் கீழே வந்து அகைன் இந்த 60 ரூபாங்கிற ஒரு ரேஞ்சு கீழே வந்தாங்க. கீழே வந்துட்டு மறுபடியும் மார்க்கெட் மேல போகிறப்போ அதையும் ரீச் பண்ண முடியலங்க. எப்போ அந்த 60 ரூபா ரேஞ்சுக்கு இவங்க பிரேக் பண்ணாங்களோ இவங்க ஸ்பீடா பாருங்க அந்த 32 ரூபாங்கிற சப்போர்ட்டுக்குள்ள மறுபடியும் வந்து மார்க்கெட் அகைன் ஸ்பீடா மார்க்கெட் மேல போயிட்டாங்க. இது வந்து நமக்கு எக்ஸ்பிரி டேங்கிறனால இந்த வந்து இவ்வளவு அல்ட்ரா புலிஸ் அப்படினால நமக்கு வந்து இந்த வேல்யூஸ் வந்து நமக்கு கொஞ்சம் ஸ்பீடா தெரியுங்க. பட் அந்த வேல்யூஸ் வந்து கண்டிப்பா அதுல வந்து ஒர்க் ஆகுங்க. அந்த அளவுக்கு ஸ்பீடா போயிருப்பாங்க. அதை நீங்க புரிஞ்சுக்கிற மெத்தட்ல பொறுத்தாங்க இது வந்து நம்ம வந்து இந்த வேல்யூஸ் வந்து அதில் அப்ளை பண்ண முடியும். ஒவ்வொரு வேல்யூஸ்க்குமே இது வந்து ரொம்ப எல்லா பிரீமியத்திலுமே எல்லா ஸ்டேக்லயுமே இதை அப்ளை பண்ண முடியும். சரிங்களாங்க? அப்போ இந்த வீடியோல நம்ம வந்து இன்னும் ஒரு பார்வையில வந்து ஆப்ஷன் அதை பத்தியும் பாக்குறோம், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பாக்குறோம், சார்ட் அனாலிசிஸ் பத்தி நம்ம வந்து மார்க்கெட்ல என்ன நடக்கலாங்கிற மாதிரி ஒரு சிம்பிளா ஒரு வீடியோ போட்டுட்டு இருக்குங்க. இதை வந்து உங்களுக்கு இந்த வீடியோஸ்ல ஏதாச்சும் உங்களுக்கு புரியாம இருந்தாலும் நம்ம பேசுற விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாம இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் அதுக்கு ரீப்ளை பண்றேன். இந்த வீடியோ இவ்வளவு நேரம் பொறுமையா பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றிங்க.